ஹலோ நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஊறுகாய் ரெசிபி தான். எல்லாரும் தான் ஊறுகாய் போடுறாங்க, நீ என்ன புதுசாக சொல்ல போகிறேன்றீங்களா? நான் ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு ஊறுகாய் ரெசிபி சொல்ல போகிறேன். இது எல்லா கல்யாணம் ஆன பெண்ணுங்களுக்கும் இது கொஞ்சம் டச்சிங்காக இருக்கும். அம்மா இருக்கிற வரைக்கும், அம்மா வீடு இருக்கிற வரைக்கும் அம்மா ஊறுகாய் போட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. நானும் அப்படி தான் அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மாக்கிட்ட ஊறுகாய் வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா இறந்ததுக்கப்புறம் ஊறுகாய் போட தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். தத்து பித்துன்னு விழுந்து எழுந்து நானே கற்றுக்கிட்டு அம்மா இந்த ஊறுகாய் மாங்காய் தான் வாங்கி போடுவாங்க. இந்த ஊறுகாய் மாங்காய் பேர் கிருதாமரக்காயின்னு பேர். நல்லா பெருசாக காய்க்கும். ஒரு மாங்காய் 1 கிலோ, 1.5 கிலோ, 2 கிலோ வரைக்கும் காய்க்கும் அந்த மாங்காய். அம்மா வாங்கிட்டு வந்து ஒரு 10 கிலோ 15 கிலோ வாங்கிட்டு வந்து நாங்கள் 5 பேர் அக்கா தங்கச்சிங்க போட்டு வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. இப்போது எனக்கு இந்த மாங்காய் மேலே ரொம்ப ஆசை வந்துட்டு 2 வருஷமாக இந்த மாங்காய் ஊறுகாய் போட்டுருக்குறேன். அதுக்கு முன்னே நம்ம இந்த தோத்தாப்புரி மாங்காயில் தான் போடுவேன். இப்போ இந்த மாங்காயில் போட்டு அம்மா ஞாபகம் கொஞ்சம் கூடவே இந்த மாங்காய் ஊறுகாய் எடுக்கும்போதெல்லாம் அம்மா ஞாபகம் வந்துடுது. வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அம்மா வீட்டு மாங்காய் ஊறுகாய் முதல்ல நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் சுத்தம் பண்ணி தொடச்சி எடுத்துட்டு பச்சைவே தாளிக்கலாம். நல்லாயிருக்கும். வெயில் காலத்தில் தான் ஒரு சீசனுக்கு தகுந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். நம்ம இதே 1.5 கிலோ வந்துடுச்சு. லெட் ஸ்டார்ட். மாங்காய் ஊறுகாய். புளிப்பு அப்படி ஒரு புளிப்பு இருக்கும். இந்த மாங்காய் பழுத்துட்டா கூட புளிப்பா. நல்ல சதைப்பற்று அதிகமாக இருக்கிற காய் இது ஊறுகாய் மாங்காய். நல்ல புளிப்பு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஊறுகாய் போட்டால். ஊறுகாய் நல்லா போட தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த விஷயம். பிகினர்ஸாக இருந்தால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் அம்மா வீட்டு மாங்காய்க்கு அடிமை, ஒரு லைக் போட்டு போங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் வெட்டு கத்தி வச்சு தான் கட் பண்ணுவாங்க. நமக்கு இந்த கத்தியே போதும். உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா குளிக்க வச்சுட்டு மண்டை காயிற வெயில் காயுது இல்லையா, மாடியிலையோ மொட்டை மாடியிலையோ இந்த வெயில் படுற இடத்துல நல்லா ஒரு 3 நாள் வச்சு எடுத்துக்கணும். நல்லா காய வச்ச பிறகு காட்டுறேன். தாளிக்கும் ஒரு 2 நாள் காஞ்சிச்சு நல்லா அடிக்கிற வெயிலுக்கு. அப்படியே தாளிச்செல்லாம் கொஞ்சோண்டு கட்டி பெருங்காயம் பவுட்ரு பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிய விட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம். ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கணும். பவுட்ரு பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து. நல்லா ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் காய வச்சுக்கணும். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பில் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும். ரொம்ப நாளைக்கு வச்சுனுங்கிறத இருந்தால் பூண்டு எல்லாம் போட வேணாம். பூண்டு, கருவேப்பிலை இது நம்ம கொஞ்ச நாளைக்கு ஒரு 3லேருந்து 4 மாதம் வச்சுன்னு இருப்போம் நம்ம. அதனால் பூண்டு கருவேப்பிலை போடுறது. நல்லா கடுகு பொரிஞ்சிடுச்சு, புகை வருது. நல்லா நன்றதுனால புகை வருது. மிளகாய் போடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த டைமுக்கு கொஞ்சம் அப்படியே ஆற விட்டுருவாங்க.
அதுக்கப்புறம் ஊற்றணும். இப்போ ஊற்றிக்கணும். பவுட்ரு பண்ணாங்க கடுகு வெந்தயம்லாம் பெருங்காயெல்லாம் அதையும் கொடுத்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் காற்று ஆற விட்டுட்டு எடுத்து கண்ணாடி பாட்டிலையோ ஜாடியில் ஊறுகாய் ஜாடியில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கிடாது. அம்மா வீட்டு ஊறுகாய் ரெடி. எண்ணெய்லாம் அதிகமாக ஊற்றாத நல்லா ஹெல்த்தியான முறையில் அம்மா வீட்டு ஊறுகாய் ரெடி. ஊறுகாய் ஜாடி 20 கிலோ 25 கிலோ போட்டு பெரிய ஜாடி இருக்கும், அதில் போட்டு வச்சுருவாங்க எங்கள் அம்மா. ஊறுகாய் போட்டால் ஒரே கொண்டாட்டம் தான். போகும்போது வரும்போதெல்லாம் அடித்து தள்ளினே இருக்கும். நாங்கள் அக்கா தங்கச்சி மாமா சேர்ந்து இன்றைக்கி இவ்வளோண்டு ஜாடியில் போட்டு வைக்கிறோம்.